எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33ஆம் அதிகாரம். வசனங்கள் 1 18 வரை வாசிக்கலாம். ஆளுக்கு 6 வசனமாக 3 பேர் வாசிக்கும்படி கேட்டுக்கொள்ளுகிறேன். எரேமியா 33 வசனங்கள் 1 18 வரை. The book of சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும் படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். எதிர்கொத்தலங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து, இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவும், அவர்கள் கல்தேயரோடே யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னிப்பேன். நான் அவர்களுக்கு செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிழ்ச்சியாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷன் இல்லாமலும் மிருகம் இல்லாமலும் அவாந்திர வெளியாய் கிடக்கிறதென்று நீங்கள் சொல்லுகிற இவ்விடத்திலும் யூதாவின் பட்டணங்களிலும் மனுஷனாவது மிருகமாவது இல்லாத பாழான எருசலேமின் வீதிகளிலும் இன்னும் களிப்பும் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறை இருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனுஷனும் மிருகமும் இல்லாமல் அவாந்தர வெளியாய் கிடக்கிற இவ்விடத்திலும் இதற்கடுத்த பட்டணங்களிலும் ஆட்டு மந்தையை மேய்த்து மடக்குகிற மேய்ப்பர்களின் தாபாரங்கள் உண்டாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யூதாவின் பட்டினங்களிலும் ஆட்டு மந்தைகள் தங்களை தொகையிடுகிறவனுடைய கைக்குள்ளாக கடந்து வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதின் நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். 16ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். அந்நாட்களில்
யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இன்னொருத்தர் ஆமேன். இன்னொருத்தர் ஆமேன். இங்கிலீஷ்ல ஆமேன். எல்லாம் சேர்ந்து, அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். கைகளை தட்டி ஜோரா ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து கடந்த 3-4 வாரங்களாக தியானித்து கொண்டு வருகிறோம். போன வாரம் இதுதான் கடைசின்னு கூட சொல்லிட்டேன். ஆனால் நான் ஒரு புக்கை எடுத்து அதை படிக்க ஆரம்பித்தா முழுசா படித்து முடிக்கிற வரையிலும் எனக்கு ஒரு திருப்தி ஏற்படாது. அப்படி தொடர்ந்து இந்த புத்தகத்தை படித்து கொண்டு வரும் பொழுது அடுத்த ஒரு பகுதியை ஆண்டவர் எனக்கு நினைப்பூட்டினார். இதை கொண்டு முதலாவது ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். In first place, God spoke to me. ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆண்டவருக்கு பல நாமங்கள் வேதத்தில் இருக்கிறது. பாட்டெல்லாம் நம்ம பாடுறோம். ஆமா தானே? ஏகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே, ஏகோவா ஈரே. இந்த நாளிலே இந்த பகுதியிலே அவர் யெகோவா சித்கேனு, எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? யெகோவா சித்கேனு, எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர். எரேமியா இன்னும் காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகள் ஆண்டவருக்காக பட்ட பிரயாசங்கள், தியாகங்கள் சொல்லி முடியாதது. 5-6 வயது மதிக்கத்தக்க சிறு பிள்ளையாய் இருந்தபோது அப்பா அம்மா வீட்டை விட்டு, வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் இழந்து அடிமையாக பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டவன். ஸ்டார்டிங்கே நல்லா இல்ல. இளமையில் வறுமை. ஸ்டார்டிங்கே நல்லா இல்ல, ஆரம்பமே நல்லா இல்ல. வனாந்திர வழியை கடந்து நீண்ட தூரம் நடந்து பாபிலோனை சென்றடைந்தார்கள் அடிமையா. அவன் வளர்ந்து வாலிபனானான். அடிமைக்கு எவ்வளோ வேலை இருக்கும், அடிமையா இருக்கிறவர்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். ஒரு வேலைக்கு அடுத்து வேலை சொல்லினே இருப்பாங்க, செய்யணும். நம்ம சொல்லினே இருப்போம், நம்ம வேலை சொல்லினே இருப்போம். வேலை சொல்றதுக்கே ஆள் தேவைப்படுது இப்பெல்லாம், தெரியுமா உங்களுக்கு? அங்க வேலை நடக்கிறப்ப தான் பார்த்தேன். சொல்றதுக்கு நிறைய ஆளுங்க, செய்யறதுக்கு ரொம்ப கம்மி ஆளுங்க. ஒரு நிறைய மேஸ்திரிங்க, வேலையே நடக்காது. ஒரே மேஸ்திரி, நிறைய வேலைக்காரங்க, நல்லா வேலை நடக்கும். நான் சொல்றது புரியுதா? இந்த சிறு பையன் வாலிபனா மாறலாம். எல்லாரும் வேலைக்கு போய் கஷ்டமா வேலை செய்யும் பொழுது இவன் ஒரு ஏகாந்தமான ஒரு இடத்தை பார்த்து, தனியான ஒரு இடத்தை பார்த்து
புலம்பிக் கொண்டிருப்பான். தனியான ஒரு இடத்தை பார்த்து உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பான். வேதனைப்பட்டு கொண்டிருப்பான். இவனை பார்த்து ஆண்டவர் கல்யாணம் பண்ணிக்காதன்ட்டார். இவனும் கல்யாணம் பண்ணிக்கல. புலம்பல் தீர்க்கதரிசி புலம்பிக் கொண்டு இருக்கிறான். வேலை செய்யல அப்படின்னு உடனே பிடிச்சி ஜெயில போட்டாங்க. அடிமையா போறது ஒரு விஷயம், அங்க சிறைச்சாலையில போட்டுட்டா கடுங்காவல் தண்டனை. அந்த சூழ்நிலையில கர்த்தர் இவனோடு பேசுகிறார். நீயும் நானும் இருந்தா என்ன, கர்த்தர் போயா சும்மா என்னத்துக்கு வெறும் பேச்சு உந்து வெறும் பேச்சு. யூ டோன்ட் சீம் டு ஹெல்ப் மீ இன் மை சிச்சுவேஷன். என் சூழ்நிலையிலே நீர் உதவி செய்வதாக தெரியவில்லை, வெறும் வாய்ப்பேச்சு தான் உமது என்று தோன்றி இருக்கும் உனக்கும் எனக்கும். ஆனால் எரேமியாவுக்கு அவன் காவலின் முற்றத்தில் இருக்கும் பொழுது அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாந்தரம் உண்டாயிற்று. இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படி இது உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், God reveals himself, his name, தம்மையும் தம்முடைய நாமத்தையும் வெளிப்படுத்துகிறார். எப்போ ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க, நான் சொல்றது, எப்போ ஆண்டவர் தம்முடைய நாமத்தை வெளிப்படுத்துகிறாரோ there comes the miracle. அங்க கண்டிப்பா அற்புதம் வந்தே தீரும். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க முறைச்சு பார்க்கறத பார்த்தா நம்புற மாதிரி தெரியல. நீங்க முறைச்சு பார்க்கறத பார்த்தா நம்புற மாதிரி தெரியல. நான் என்னுடைய செய்தியை ட்ராக் விட்டு வேற ட்ராக்கு போக விரும்பல. 100 சம்பவங்கள் அப்படியே கண்ணை மூடிக்கிட்டே சொல்லின்னு போக முடியும் என்னால. ஆண்டவருடைய நாமம் வெளிப்பட்ட இடத்துல அற்புதம் விளங்கும். வேற உதாரணமே வேணாம். அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுநாதரை குறித்து சொன்னதை எழுதினதை இப்ப நினைப்பூட்டி நான் பாடத்துக்கு செல்லுகிறேன். வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் சகல முழங்காலும் முடங்கும்படி, சகல நாவுகளும் அறிக்கை பண்ணும்படி இயேசு என்னும் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. There is no other name. வேற நாமம் கிடையாது. ஏன்னா அவருடைய நாமத்தை சொன்னதும் அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். 2வது படிக்கிறப்ப பாடின பாட்டு, நான் 2வது படிக்கிறப்போ 50 வருஷ பாட்டு. அதுக்கு முன்னால எப்போ எழுதுனாங்களோ இன்னும் அது. இயேசுவின் நாமம் பிதாவுக்கு சமமாய் இருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். இத பிதா பார்த்து தான் சொன்னாரு, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் சகல முழங்காலும் முடங்கும்படி, சகல நாவுகளும் அறிக்கை பண்ணும்படி மேலான நாமத்தை அவருக்கு கட்டளையிட்டார். கர்த்தருடைய நாமம் விளங்குகிற இடத்துல அற்புதம். என்ன சூழ்நிலையில, அடிமை தனத்தின் சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமம் உள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், அடிமைத்தனத்தில் இருக்கிற இவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், 3ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். இந்த பிரச்சனை என்னன்னா, இவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடாம எல்லாத்தையும் நோக்கி கூப்பிடுகிறாங்க. இங்க இருந்து அந்த மலைக்கு போனா, அங்க போனா, அங்க போனான்னு ஆண்டவர் சொல்றாரு, இங்க அங்க ஓடாத, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான
பெரிய காரியங்களை, எதிராளிகள் நிமித்தம், தேசம் பாழாக்கப்பட்டது நிமித்தம், மனிதர்களும் மிருகங்களும் வாழ முடியாத அளவிற்கு எருசலேம் இஸ்ரவேல் தேசம் பாழாக்கப்பட்டது நிமித்தம் இவர்களுக்கு மிகப்பெரிய காயம் ஏற்பட்டிருக்கிறது, பலவீனம் ஏற்பட்டிருக்கிறது, வியாதி ஏற்பட்டிருக்கிறது. இதோ நான் அவர்களுக்கு, 6ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இந்த மாதிரியான அடிமைதனத்துல இருக்கிற இந்த குடும்பத்தை பார்த்து, இந்த தேசத்தாரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. I will do great and mighty things. மிகப்பெரிய காரியங்களை செய்வேன். உன்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியங்களை நான் செய்வேன். ஆமா, உன் தேசம் பாழாய் கிடக்கிறது, மனிதர்களும் மிருகங்களும் வாழ ஏற்றதாக இல்லை, அது பாழாய் கிடக்கிறது. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும், இப்ப நிறைய வார்த்தைங்க செத்து போயின்குது, நிறைய வார்த்தைங்க பழக்கத்துல இல்லை. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சௌக்கியம். முன்னெல்லாம் சௌக்கியமா அப்படின்னு கேட்போம், இப்பெல்லாம் எப்படிக்கிற? இப்பெல்லாம் தான் நம்ம கேட்கறதே இல்லையா, எல்லாம் ஷார்ட் ஃபார்முக்கு வந்துட்டோம். ஆமா தானே? லெட்டர் எழுதுனா படிக்க மாட்டேன்றாங்க. அதனால தேங்க்யூ தேங்க்யூன்னு பண்றதுக்கு பதிலா நான் சொல்றதை விட இது நல்லா புரியுது உங்களுக்கு இல்ல? இது 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 இதெல்லாம் நல்லா புரியுது. ஆனா நான் கஷ்டப்பட்டு இது ஆயத்தை பத்தி பேசுறது புரிய மாட்டேங்குது. ஆனா இது புரியுது. ஆமா தானே? ஏன்னா உலகம் அப்படி போயிடுச்சு. வார்த்தைகள் இன்னைக்கு காலையில ஏனைய அப்படின்ற ஒரு வார்த்தை, ஏனைய, எதின் பேர் தெரியும் ஏனைய? நான் நிறைய பேருக்கு தெரியல. ஒரு அற்புதமான வார்த்தை அது. அது என்ன தெரியுமா? நான் ஒரு வாக்கியத்துல சொல்றேன் கேளுங்க. நான் உங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்து, வஸ்திரத்தை கொடுத்து, வீட்டை கொடுத்து, ஏனைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து ஆசீர்வதிப்பேன். எதெல்லாம் விடப்பட்டுச்சு அதெல்லாம் ஒன்னா சேர்த்து ஏனையன்னு சொல்லுவோம். நான் தமிழ் படிச்சப்போ, உங்க தமிழ்ல அது இல்லை. அந்த மாதிரி தான் மறந்து போன ஒரு வார்த்தையா போச்சு. எது? நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இதுல இந்த லாஸ்ட் பகுதிக்கு இது பாருங்க, சத்தியத்தை வெளிப்படுத்துறது, அதுதான் பெரிய ஆசீர்வாதம். knowing the truth is the greatest blessing. மிகப்பெரிய ஆசீர்வாதம் சத்தியத்தை அறிந்து கொள்ளுதல். ஹல்லேலூயா. உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் பொழைச்சிக்கலாம், எதை தெரிஞ்சு வச்சிருந்தா. சொல்லுங்க, ஏன்னா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. ஃபர்ஸ்ட் அது நமக்கு விடுதலை கொடுக்கும், ரெண்டாவது நமக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும். நாம பெற்றிருக்கிற சத்தியம் நமக்கு அங்கீகாரத்தை கொடுக்கும். சத்தியத்தை வெளிப்படுத்துவேன். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு 2 மாசத்துக்கு முன்னால நான் நினைக்கிறேன், ஏப்ரல் மாதத்துல ஜெரிசேவேல் என்கின்ற கர்த்தருடைய பரிசுத்தவான் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்.
ரஷ்டியா வந்தபோது ஒரு பாடத்திட்டத்தோடு வந்தாருல்ல, ஸ்பிரிச்சுவல் அத்தாரிட்டி, கால் ஆஃப் காட், பிப்ளிக்கல் எக்கனாமிக்ஸ், நியூ கிரியேஷன் ரியாலிட்டிஸ், ட்ரூ வர்ஷிப் அப்படின்ற இந்த பாடத்திட்டங்களை எல்லாம் எழுதினவர் அவர் தான். 2 மாசத்துக்கு முன்னால அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார். அவருடைய ப்ரேயர் மீட்டிங்ல ஹாப்பி கால்வெல்லையா, ஜெசி டியூப்லான்டிஸ், அப்புறம் ஓரல் ராபர்ட்ஸோட ஜூனியர், இவங்கெல்லாம் வந்து அவரோடு இருந்த அனுபவங்களை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். கடந்த ராத்திரி அதை நான் கொஞ்ச நேரம் வாட்ச் பண்ணியிருந்தேன். நம்ம மத்தியில 2 மாதத்துக்கு முன்னால வந்துட்டு போனாங்களே ட்ருகோலி, அவங்க இங்க இருந்த போது தான் அங்க மரணம். நம்ம ஹாப்பி கால்வெல்லையாவோட மிக நெருங்கிய நண்பர் ஜெரி சேவல்லையா. சரி, அவரு அந்த நம்ம பாடத்திட்டங்களை எழுதினவர். ஒரு முறை இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஏன் அந்த பாடத்திட்டங்களை நம்ம ஹாப்பி கால்வெல்லையா நம்முடைய அகாப்பே ஸ்கூல் ஆஃப் வேர்ல்டு இவாஞ்சலிசம் மற்றும் நம்முடைய பாடத்திட்டங்களிலே ஏன் பயன்படுத்தினார் என்பதை சொன்னார். அது என்னன்னா, நான் செஞ்ச பாவத்துக்கு, நான் செஞ்ச அக்கிரமத்துக்கு நான் என்ன பண்ணாலும் அதை தொலைக்க முடியாது. I can do nothing about my sin, for it is deadly. என் பாவத்துக்காக நான் என்ன சொன்னாலும் செஞ்சாலும் பரிகாரம் பண்ண முடியாது. ஏன்னா அது கொடூர பாவம். அமெரிக்கால இருந்து ஒரு வெளிநாட்டுக்காரன் ஒரு பத்திரிகை நிருபராய் வட இந்தியாவுக்கு வந்தான். நான் சொல்றது நல்லா கேளுங்க, இதை அவங்க பேசிக்கிறாங்க. வட இந்தியாவுக்கு வந்தான் பத்திரிகை நிருபரா, பிரஸ் ரிப்போர்ட்டரா வந்தான். வந்துட்டு ஒரு நதிக்கரையில ஒரு வீடு எடுத்து அதாவது ஒரு ரூம் எடுத்து தங்கி இருக்கிறான். ஒரு நாள் காலையில குளிக்க போனான். அந்த ரிவர்ல யாருமே இல்லை. ஒரு 100 அடி தூரத்துல ஒரு பெண் வந்து குளிக்க வருகிறாள். இவன் பத்திரிகை நிருபர் இல்லை, சுத்தி முத்தி பார்த்தான், யாரும் இல்லை, இதுதான் வாய்ப்பு அப்படின்னுட்டு வேகமா அந்த ஆத்துல நீந்தி கொண்டு அந்த பெண் இருக்கிற இடத்துல கிட்ட போயிட்டா அவள் குளித்து கொண்டு இருக்கிறாள். இவரு நினைச்சிட்டார், நம்ம நினைச்சபடி செய்து முடிக்கலாம்னு. அங்க பார்த்தா அந்த பெண்ணுக்கு குஷ்டரோகம். கையில விரல் இல்லை, கால்களில் விரல் இல்லை, ஒரு குலைந்தவளாய் நிர்வாணமாய் குளிச்சுட்டு வெளியே வரா. இதை பார்த்ததும் சே அப்படின்னா ஆண்டவர் பேசுகிறாரு, அவள் அசிங்கம், உன் இருதயம் தான் அசிங்கம். அவள் அசிங்கம், உன் இருதயம் தான் அசிங்கம். பத்திரிகை நிருபர் என்ற தொழிலை தூக்கி போட்டுட்டு மிஷனரி ஆயிட்டான். அவன் சொன்னது, என் பாவத்தை, என் இருதயத்தின் நிலைமையை நான் சரி செய்ய முடியாது. இட்ஸ் ஒன்லி த பியூர் கிரேஸ் ஆஃப் காட். அவர் தான் என்னை மன்னிக்க வேண்டும். இந்த வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. நான் அவர்கள் அக்கிரமங்களை மன்னித்து, நான் அவர்கள் துரோகங்களில் இருந்து அவர்களை விடுதலையாக்கி, நான் அவர்களை குணப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம செய்த காரியங்களுக்கு நம்மால ஒன்றும் செய்ய முடியாது. அவருடைய கிருபை மாத்திரம் தான் நம்மை மன்னிக்க வல்லது, நம்மை சுத்திகரிக்க வல்லது. பாருங்க, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு புகழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தம் எல்லா சமாதான நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். இவர்கள் யாரு? பாபிலோனியர்கள். இங்க 9ஆம் வசனத்தின் கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் யாரு? ஏன்னா இவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? பாபிலோனில் அடிமைகளாய் இருக்கிறார்கள்.
அடுத்து, இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று சொல்லுகிறவர்களுடைய சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருபவர்களுடைய சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பை திருப்புவேன் என்று இஸ்ரவேலில எருசலேமில யாரும் இல்லை, மனிதர்களும் இல்லை, மிருகங்களும் இல்லை. குட்டி செவரா நிக்குது. பாழாய் கிடக்கிற தேசமாய் நிற்கிறது. அப்ப கர்த்தர் சொல்றாரு, களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள் என்று சொல்லுகிறவர்களுடைய சத்தமும் கர்த்தர் நல்லவர் என்கின்ற சத்தமும் அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய ஆலயத்துக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வரவர்களுடைய சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முன்னிருந்ததை போல நான் மறுபடியுமா இந்த தேசத்தை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. உன்னை குறித்து கர்த்தர் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவார். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். இன்னும் இயேசுநாதர் பிறக்காத நாட்கள், தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். இது யாரு? 15ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய. எப்போ ஆண்டவருடைய நாமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றார் பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் நான் சொல்லி கொண்டு வந்தது எல்லாம் கடந்து எல்லாம் சரியான பிறகு நாம் ஆராதிக்கிற தேவன் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறவர். அவர் தீமை செய்கிறவர் அல்ல. அவர் அநீதிக்கு துணை போக மாட்டார். எப்பொழுதுமே நீதியின் பக்கத்தில் தான் நிற்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமல் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமல் போவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா தம்முடைய ஆலயத்தை அவர் மறுபடியுமாக புதுப்பித்து கட்டி எழுப்பி அந்த இடத்துல இழந்து போன மகிமையை திரும்பவும் நான் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ நாம சிந்திக்க வேண்டியது நம்முடைய நிலை என்ன? வேதத்துல ஒரு பகுதியை படிக்கிறோம், சரித்திரத்தை ஆராயிறோம், சொல்லப்பட்ட அந்த கான்டெக்ஸ்ட படிக்கிறோம், யார் யாருக்காக என்ன சொன்னாங்கன்னு படிக்கிறோம், ஆண்டவர் எப்படி அவங்கள வழி நடத்தினார்னு படிக்கிறோம், சொல்லப்பட்ட நீதி போதனைகளை படிக்கிறோம். கடைசியா இதுல எனக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? நான் இதுல ஒன்றும் பெற்றுக்கலன்னா இப்ப காலையில கடந்த 33 நிமிஷமா நான் பேசிங்கிறது வேஸ்ட். எனக்கு என்ன கிடைக்கும் இதுல? இதுல ஏன் பங்கு? நான் எங்க இருக்கிறேன் இதுல? நான் இதுல இல்லைன்னா நான் பேசுனது வேஸ்ட். என்னுடைய மீறுதல் நிமித்தம், என் அக்கிரமத்தின் நிமித்தம், என் பாவத்தின் நிமித்தம் நான் பெற வேண்டிய ஆசீர்வாதத்தை பெறவில்லை. நான் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அவரை நோக்கி கூப்பிட்டால் எப்போ இது நடக்கும்? இந்த அற்புதம் எப்போ நடக்கும்? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். உன் வீடு கட்டப்படும்,
உன் குடும்பம் கட்டப்படும், உன் தேசம் கட்டப்படும். நான் பழைய நிலைமையை திரும்ப தந்து உனக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி உன்னை நான் என்ன பண்ணுவேன்? ஆசீர்வதிப்பேன். உன் வீட்டுல மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள் என்கின்ற சத்தமும், கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களுடைய சத்தமும், ஸ்தோத்திர பலியிடுகிறவர்களின் சத்தமும் கேட்கப்படும். ஹல்லேலூயா. ஆச்சரியமா இந்த பகுதியில கொஞ்சம் கவனிங்களேன். லாஸ்ட் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். ஆச்சரியமா இந்த பகுதியில இவன் புலம்பல் தீர்க்கதரிசி, வேற எல்லா இடத்திலையும் அழுகையும் கண்ணீரையும் குறித்து சொல்லுகிறவன். இந்த இடத்துல துக்கம் சம்பந்தமா, மரணம் சம்பந்தமா, வேதனை சம்பந்தமா, கண்ணீர் சம்பந்தமா ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் அவர்களுக்கு ஆரோக்கியமும் சௌக்கியமும் வரப்பண்ணி சமாதானத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்பவும் கொடுத்து பாழாய் கிடக்கிற அந்த தேசத்தை வீட்டை கட்டி எழுப்பி பழைய நிலைமைக்கு அவர்களை நான் மாற்றுவேன். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல் வார்த்தையை நிறைவேற்றுவேன். இஸ்ரவேல் எடுத்துட்டு உன் பேரை போட்டுக்கோ, யூதா எடுத்துட்டு உன் பேரை போட்டுக்கோ. உன்னை குறித்து கர்த்தர் சொன்ன நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவார். ஒரே ஒரு எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர், எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்று அவருடைய நாமம் விளங்கும். இதுக்கெல்லாம் ஒரே கண்டிஷன், என்னை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. உன் எல்லா பிரச்சனைக்கும், அது சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, மனுஷனால தீர்க்க முடியாத பிரச்சனையோ, கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அப்பொழுது உனக்கு நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய, எத்தனை முறை இந்த வாக்குதத்தமா இந்த கேலண்டர்ல படிச்சுக்கிறோம். புது வருஷ வாக்குதத்தம், மாதாந்திர நடக்கிற வாக்குதத்த கூட்டத்துல எல்லாம் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நீ அறியாததுமான உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்யணும். அந்த கான்டெக்ஸ்ட் பாருங்க. அடிமையாய் இருக்கிறான், வாலிபனாய் இருக்கிறான், காவ சிறைச்சாலையில வைக்கப்பட்டிருக்கிறான், கொடுங்கோல் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நிலைமையிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நான் உன்னை கட்டுவேன், உன்னை குறித்து சொன்ன என் நல் வார்த்தைகளை நிறைவேற்றுவேன்னு கர்த்தர் சொல்றார். எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருக்கிறவங்களுக்கு எந்த உதவியும் தேவையில்லை. அவங்க they are very happy, அவங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லா இருக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. I don't need God. இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள்ல இருக்கிற சூழ்நிலை என்ன தெரியுமா? அதிகமான பொருளாதார வசதி, நல்ல வேலை, வீடு, காரு, பங்களா எல்லாருக்கிட்டையும். ஐ டோன்ட் நீட் காட், எனக்கு ஆண்டவர் தேவையில்லை. நாத்திகம் இன்னைக்கு கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற அமைப்பு. அதுக்கு காரணம் வசதியா இருக்கிறார்கள். ஆனா அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய கஷ்டமான சூழ்நிலையில, யாராலும் உதவி செய்ய முடியாத சூழ்நிலையில கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி உன் காயங்களை கட்டி உன் ரணங்களை ஆற்றி உனக்கு சமாதானத்தை கொடுத்து நீ இழந்து போன சகல ஆசீர்வாதங்களையும் உனக்கு திருப்பி தருகிறேன். மறுபடியும் உன்னை வாழ வைக்கிறேன். ஐ வில் ரெஸ்டோர் யூ. மறுபடியுமாய் உன்னை வாழ வைப்பேன். பழைய நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துவேன். காரணம் என்னன்னா, உன் ஜெபம் இல்ல, உன் பரிசுத்தம் இல்ல, உன் வேண்டுதல் இல்ல, எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர். The Lord is our righteousness. எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் யெகோவா சித்கேனு. இதை அடைய நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். முழங்கால் படியிடும், முழங்கால் படியிடும். கண்களை மூடி கைகளை உயர்த்தி